பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை தியான பதிக்காக நன்றி செலுத்துகிற வார்த்தை ஆசீர்வதியும். இயற்கை கால சில சாதமாக்க கரடு தடையில்லாமல் கிடைக்கணும், நாம் மைமைப்படணும். இந்த வார்த்தையின் மூலமாக ஜனங்கள் விடுதலை சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10:11. நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான், தன் ஜீவனை கொடுக்கிறான். எதை சொல்கிறது இந்த வாரத்தில்? நல்ல மெய்ப்பன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்ல மெய்ப்பன். அவர் மெய்ப்பன் ஆடுகளை மேய்ச்சல் புல்லுள்ள இடங்களில் மேய்கிறார், அமர்ந்த தண்ணீர் ரெண்டு நடத்துகிறார். அப்போ மெய்ப்பனானவர் எப்படி ஆடுகளை புல்லுள்ள இடங்களில் மேய்ச்சி அமர்ந்த தண்ணீர் அண்டை நல்ல மெய்ப்பனை நினைச்சோம். அடுத்து 10வது வசனம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூரணப்படவும் வந்தேன். அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொல்கிறார். இந்த கால வேளையில் இன்னைக்கு உலகத்தில் திருடன்கிற பிசாசானவன் ஜனங்களை அழிக்கவும் கொள்ள வருகிறான், வேற ஒன்றுக்கு வருதில்லை. இந்த உலகம் நினைக்கிறது உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறது. உலகத்தின் அதிபதி கீழே தள்ளப்பட்டான். இப்போ உலகம் முழுவதும் இந்த பொல்லாங்கனாகிய சாத்தானுக்குள்ளே கிடக்கிறதுனால உலகம் முழுவதையும் மோசம் போக்குற சாத்தானவன், அவன் கீழே விழ தள்ளப்பட்டவன், ஜனங்களை தேவனிடத்தில் சேர விடாதபடி உலகம் மாமிச பிசாசு 3 காரியங்களையும் அவர்களுக்கு இடரலாய் வைத்து அவர்களை தேவனை விட்டு கடவுளுடைய உறவை விட்டு பிரிகிறான். அதனால இயேசு சொல்கிறாரு, கொல்லவும் அழிக்க வருகிறானே அன்றி வேறொன்றுக்கு வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிவுனோட படவும் வந்தேன்னு இயேசு சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் வழி விலகி கெட்டு போய் அவன் அழிந்து போகாதபடி அவனை தேடி கண்டுபிடித்து அவனை பாவத்திலிருந்து விடுதலை பெற்று அவனை ரட்சிப்பை கொடுத்து திரும்பவும் அந்த ரட்சிப்பை பூரணப்படுத்தவே இயேசு வந்தார். இதை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த நல் மேய்ப்பரை இயேசுவை அறியாதவளாக இருப்பீரானால், அறிந்தும் அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்காமல் அவருடைய நடத்துதலுக்குள் நீங்கள் வராமல் இருப்பீர்களானால், எந்த காலை வேளையிலே அந்த மேய்ப்பனுடைய குரலை கேட்கும்படி அவருடைய செவியை சாய்த்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் பின்பற்றி நடக்கிற ஆடுகளாக இருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த நாள் உங்களுக்கு நல்மேய்ப்பனுடைய குரலை கேட்கிற அவரை பின்பற்றி செல்கிற ஆடு.